ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 49 பார்ட் 3. இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கான சொல்யூஷன் தான் பாபா இந்த வீடியோவில் நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அத்தியாயத்தை நானா சாஹிப்போட இந்த அத்தியாயத்தை ஹேமந்த் பந்த் முடிகிறாரு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மசூதியில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, மகா சமாபதியும் நானா சாஹிப்பும் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் பீப்புள்ஸ்லாம் வராங்க, அதுவும் மசூதிக்கு வராங்க. அவங்க வந்து எங்கேருந்து வராங்கன்னா, பீச் பூரிலேருந்து வராங்க. அவங்க எல்லாருமே முகம் அந்த துணி போட்டுட்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி பெண்கள்லாம் எல்லாரும் போட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நானா சாஹிப் வந்து ஓரம் போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளேயே அவங்க வந்துடுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் வந்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் வந்து அந்த முகத்தில் இருக்கிற அந்த துணியை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பாபா கிட்ட காலில் ஆசீர்வாதம் வரும். அப்போ ஒன்னா நானா சாஹிப் வந்து அது ஒரு பெண்ணை பார்த்துட்டு, வா அப்படி ரொம்ப சந்தோஷப்படுற, அழகா இருக்காளே அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு, ஏக்கத்தை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண் வந்து நவுந்து போயிடுறா. அந்த பெண்ணை இன்னும் மறுபடியும் பார்க்கணும்னு நானா சாஹிப்புக்கு ஒரு எண்ணம் எழுகுது. அப்போ உடனே பாபா சொல்றாரு, நானா மனசுல இருக்கிற விஷயங்கள், அதாவது மனசு அது வேலையை செய்யட்டும், நீ மட்டும் ஏன் அதுல குறுக்கிடுற, நீ மட்டும் உன்னுடைய கடமையை செய், அது கடமையை செய்யட்டும், நீ உன் கடமையை செய், நீ எதை பத்தி யோசிக்காத, நீ எதை பத்தி சிந்திக்காத அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கடவுள் வந்து எல்லாமே அழகாக தானே படிச்சிருக்காரு, அதையும் அழகாக தானே படிச்சிருக்காரு, அதில் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது நானா சாஹிப்புக்கு ஒன்றுமே புரியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நானா சாஹிப் வந்து ஷாமா கிட்ட வந்து இதை சொல்றாரு, இந்த மாதிரி பாபா என்னை கூட்டினாரு, சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல, அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு பாபா. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்துல எல்லாமே படைச்சது கடவுள் தான், அந்த அழகையும் படைச்சது கடவுள் தான். அதனால அது வந்து மனசு நினைக்குது, மனசு எப்பயுமே சஞ்சலப்பட்டுட்டே தான் இருக்கும், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய எய்மை நம்ம மறந்துடுவோம். இப்போ மனசு வந்து ஒரு பொருள், இந்த விஷயம் வந்து அழகா இருக்குன்னா, பரவாயில்ல, கடவுள் அழகா படைச்சிருக்காரு, நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டா நம்மளுக்கு எந்த விஷயமும் இல்லை. இதே நம்ம வந்து அந்த விஷயத்தை வச்சு வெக்கப்பட்டு, ஐயோ திருப்பி அதை எப்போ பார்ப்போம், அப்போ நம்மளோட இலக்கு நோக்கி நம்ம போக மாட்டோம். இலக்கை நோக்கி போகணுன்னா நம்மளுடைய மனசில் இருக்கிற சஞ்சலத்தை தூக்கி கடைசும் போது தான் நம்ம இலக்கை நோக்கி போக முடியும். அதனால நம்மளோட எய்ம் வேற மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வருதுன்னா நம்ம அதில் வந்து சிக்கி மாட்டிக்க கூடாது. இப்போ நம்ம வந்து பெண் அழகுன்னு சொல்கிறோம், இப்போ இதே வேற ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை நவுத்தி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு பாபா சொல்கிறார். நம்மளோட எய்ம் என்ன, முக்தி அடையணும், அதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர, நம்மளுக்கு ஏதோ ஒரு கனவாக இருந்தாலும் நம்ம அதை நோக்கி போகணும். அழகாக இருக்குன்னு நம்ம ரசிக்கலாம், இந்த பெண் அழகாக இருக்கா அப்படின்னு ரசிக்கலாமே தவிர, அந்த பெண்ணை நம்ம மறுபடியும் பார்க்கணும், அது இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அது தப்பாக மாறுது. நம்ம எல்லா பொருளையும் ரசிப்போம்ல, வெளியில் போனால் அழகாக இருக்குல்ல, இயற்கை மழை இவ்வளோ அழகாக பெய்யுது, அதுக்காக நம்ம மழையை வச்சு கொண்டாட மாட்டோம்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பாபா வந்து நம்ம மனசை சஞ்சலப்படாமல் வாழ சொல்கிறாரு. இதை தான் நம்மளுக்கு பாபா வந்து இந்த அத்தியாயத்தோடு முடிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.